ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு, இது பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறதுனால 5 பல்லு பூண்டு போதும். 5 காஞ்ச மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 இன்ச் அளவுக்கு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆன பிறகு இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த சட்னியில் ரொம்ப முக்கியம் அந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் இருக்கிற ரேஷியோ தான். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி போட போகிறேன். ஸோ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50% வதங்கினா போதும். அதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஆற வச்சு அரைக்கணும். அதே எண்ணெயில் இந்த 5 தக்காளியும் சேர்த்து இந்த தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு மூடி போட்டு விட்டால் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும் தக்காளி. இது நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 15 இலை இருக்கிற மாதிரி புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புதினா. இந்த சிம்பிளாக இருக்க சட்னியும் சூப்பர் டேஸ்ட்டாக்குறது இந்த புதினா தான். இதை போட்டு ஒரு வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு இந்த ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா, அதோடு இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சா தரமான தக்காளி சட்னி ரெடியாகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை இதோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை தோசையோடு இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் டின்னருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சட்னிக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள் மற்ற ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ.